சும்மாவே அந்த மனுஷன் சொருகுன்னு சொருகுவாப்புல. இதுல அந்த மனுஷனை போய் சுரண்டி கேட்டா வச்சு வகுந்துட்டாப்புல சார். அது என்ன சொன்ன, தமிழ்நாடை விட குஜராத் கொடி கட்டி பறக்குதா? தமிழ்நாடு கூட குஜராத்தை மிந்தவே முடியாதா? போட்டி போறதுக்கு கூட தமிழ்நாடு தகுதி இல்லையா? எப்படா கொஞ்சம் கூட கூச்சப்படாம இப்படிலாம் பேசுறீங்க? கோழி பிரியாணி காக்கா பிரியாணி ஒண்ணா? அணுகுண்டும் கோழி குண்டும் ஒண்ணா? இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி பேட்டா நாளெல்லாம் அடிக்கல, டேட்டா நாளை எடுத்து திருப்பி அடிச்சிருக்காப்புல. அதுலயும் குஜராத் மாநிலத்தை நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சவங்கள மானபங்கப்படுத்தி கூட்டத்தில் குஜராத்தை கும்பலாங்கி பண்ணிட்டாப்புல ஒரு மனுஷன். அதைத்தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. வழக்கம் போல இந்த சம்பவத்தை செஞ்சது நம்ம தமிழ்நாட்டு ஜாக்கி சான் ஐயா பிடிஆர். சிரிச்சுக்கிட்டு சலுப்பு வைக்கிறதுல பிடிஆர் ஸ்பெஷலிஸ்ட்னு வைக்கல. அவரை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு நடமாடும் ஹியூமன் ஏஐன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எவனும் இவர்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வாயை கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த சந்தேகம் தான் கேட்பாங்களே தவிர, அவர் சொல்ற விஷயத்துலேருந்து அவங்களுக்கான அந்த டவுட்டை தான் கிளாரிஃபை பண்ணிக்குவாங்களே தவிர சண்டைக்கோ சவாலுக்கோ அவர்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா நல்லாவே தெரியும் அந்த மனுஷன் அந்த இடத்துல ஏறி நின்று நம்மளை அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அமைதியாவே இருந்துருவாங்கன்னு வைங்கள. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு மனுஷன் அவர்கிட்ட வா சண்டைக்கு வா, நீ தான் பெரிய ஆளாச்சு சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி வம்படியா இழுத்து சண்டை போட்டிருக்காப்புல. வழக்கம் போல அவர் கொடுத்த குடுல குறவலையை பிடிச்சிக்கிட்டு அம்மாட்டுக்கு ஓடி இருக்க. வேற யாரும் இல்லை, நம்ம ராஜீவ் சர்தேசாய் ஐயா, ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு வச்சுக்கோங்களேன். அவரு என்ன பண்ணிட்டாப்புல, கொடாஞ்சு விட்டாப்புல. அவருக்கு ஏன் திடீர்னு அவ்வளவு பாசம்னு தெரியல. குஜராத்துக்கு மேலே குஜராத் மாதிரி தமிழ்நாடு இல்லையே, தமிழ்நாடு பயங்கர கடன் நிலை இருக்கு, குஜராத்தை விட தமிழ்நாடு பெரிய மாநிலம்னு உங்களால் எப்படிங்க சொல்ல முடியும்? கடன் இல்லாத வாழ்க்கை தானே நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பெரிய தத்துவ ஞானி மாதிரி எல்லாம் பேசியிருக்காப்புல. அவர் என்ன பண்ணிட்டாப்புல, சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டாப்புல பிடிஆர், நீ சொல்றது சரிதாப்பா, அதெல்லாம் நான் இல்லை அப்படிலாம் சொல்ல போறது இல்லை. குஜராத்தை காட்டிலும் தமிழ்நாடு பயங்கரமாக கடன் வாங்கியிருக்கு. ஆனால் குஜராத்தை நீ வளர்ந்த மாநிலம்னு சொல்கிற பற்றியா, அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. இப்பயும் சொல்கிறேன், குஜராத் வளர்ந்த மாநிலம்லாம் கிடையாது, வளர்ந்த ஆளுகளை வச்சிருக்கிற மாநிலம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிற ஆளுகளை செலக்ட் பண்ணி வளர்த்து விட்ட மாநிலம், அவ்வளவுதான். குஜராத்தையும் தமிழ்நாடையும் நீ ஒரே தட்டில் வச்சு பார்க்காத. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காரு, குஜராத்தோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? என்டையர் குஜராத் பாப்புலேஷனில் 21%. தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களோட சதவீதம் வெறும் 2%. வெறும் 2. அந்த 2%ஐயும் தொடக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்லு, எது வளர்ந்த மாநிலம்? 21% சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்து ஆக்கி வச்சிருக்காங்களே, அது வளர்ந்த மாநிலமா? 2% எப்படி குறைக்கிறதுன்னு அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்க வளர்ந்த மாநிலமா? கடன் வாங்குறாங்க தான், இல்லைன்னா சொல்லலை. இப்போ பேங்குக்கு நம்ம போகிறோன்னு வைங்கள, இப்போ நான் போயிட்டு பேங்கில் போயிட்டு ஐயா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அவன் முதல்ல என்ன பார்ப்பான்? என் சிபில் ஸ்கோர் பார்ப்பான். என் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, அடுத்து என்ன பார்ப்பான்? இவன் ஒழுங்காக ஸ்டாண்டர்டாக இவன் அக்கௌண்ட்ல எல்லாம் காசு வருதா? எதுக்காகன்னா இவனால திருப்பி கடனை கட்ட முடியுன்ற நம்பிக்கை பேங்க்காரனுக்கு இருந்தா தான் அவன் காசை முதல்ல நம்மக்கிட்ட நகர்த்துவான். இல்லைன்னு வைங்கள, போகிறதுக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் தூக்கி கையில் கொடுத்து வந்த வழியே திரும்பி போயிடுறா ஜாம்பா. தமிழ்நாடு கடன் வாங்குது, அதோட லிமிட்டேஷனுக்கு ஏற்றாப்புல கடன் வாங்குது. தமிழ்நாடு நம்பி கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு எங்கேயுமே பாக்கியெல்லாம் வச்சது இல்லை. கடனை வாங்கிட்டு அந்த கடனை எப்படி சார் கட்டலைன்னா திருப்பி கடன் கொடுப்பானா சார்? அதான் நமக்கு அதை திருப்ப கட்டக்கூடிய திறமை இருக்கா? அதாவது இவன் தகுதியானவனா, இவனுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்கா, அந்த நம்பிக்கை கடன் கொடுக்குறவங்களுக்கு இருக்கு. அதை வாங்கி அந்த கடனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த கடனை வாங்கி வச்சுட்டு வெறும் கடனை மட்டுமே எத்தனை நாளைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ சீக்கிரம் எவ்வளவுதான் நமக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் அடுத்தடுத்து எங்கேயும் கடன்லாம் கொடுக்க மாட்டான். ஆனால் எதை வச்சு கடன் கொடுப்பாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் செக் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன.
தமிழ்நாடு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்கணும்னு சொல்லி ஒன்றியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இது எவ்வளவு தடவை தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுன்றது தெரியல. கடன் வாங்குதுன்றாங்க. இவ்வளவு கடன் வாங்கலாம்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்குப்பா. அந்த கடனை திருப்பி யாரு கட்ட போறா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுமா? இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டலைன்னா ஒன்றிய கவர்மெண்ட் அதுக்கான சேர்த்து கட்டுமா? அவன் இருக்கிறதே நமக்கு வாங்கி கொடுக்குறதே கடனில் தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒன்று நமக்கு கடனுக்கு கையெழுத்தெல்லாம் போடுறதெல்லாம் கிடையாது. இவ்வளவு கொடுக்கலாம், கொடுக்கறது வாங்கிக்கிறது ஓன் ஜாமாத்தியம், அவ்வளோதான். நமக்கு நடுவில் நின்று பஞ்சாயத்து கூட பண்ண மாட்டாங்க சார். இதில் கடன் வாங்கியிருக்காங்கன்ற ஒரே காசு கடன் வாங்கினது மட்டும்தானே தெரியும், மற்ற கணக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட், இந்த பணவீக்கம் இருக்கு இல்லையா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 5% மேலே, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4% கீழே இன்ஃப்ளேஷன் ரேட் சார். இது உள்ளது. இப்போ குஜராத்தை வந்து பயங்கரமான மாநிலன்றாங்க இல்லை, எங்கேயாச்சும் வடநாட்டில் இருக்கிறவங்க வேலை தேடி குஜராத் பக்கம் போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏன் அங்கே போக மாட்டேங்கிறாங்க? குஜராத் நல்ல வளர்ந்த மாநிலம் தானே, நல்ல பயங்கர பிரைட் ஃபியூச்சர் உள்ள ஒரு மாநிலம் தானே, ஏன் போகலை அங்கே? ஏன்னா அங்கே போக முடியாது. இந்த பெர் கேபிட்டா இன்கம் வாங்கிற தனி மனித வருமானம் குஜராத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் டபுள் த மடங்கு. நிஜமா சார்? இங்கே 500 ரூபா வாங்குறான்னா அவனுக்கு அங்கே வரும் 200 ரூபா. ஒன்றும் இல்லை, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க இல்லை, கட்டுமான தொழில். அந்த கட்டுமான தொழிலில் அங்கே குஜராத்லேயும் பண்ணுறாங்க. அவங்க லட்சம் தான் தெரியுமா எத்தனை பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ ஏன் அங்கே போக மாட்டேன்றாங்க? ஏன் எல்லாரும் இங்கே வர்றாங்க? அப்போ குஜராத்தில் இதுக்கு மேலே டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதா? ஆக்சுவலி கணக்கு அப்படித்தானே வருது, அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படி கிடையாது, அங்கே வேலையும் போயிட்டுருக்கு. அங்கே போனால் அவன் நினச்ச அளவுக்கு அவனால் சம்பாதிக்க முடியாது, அவன் நினச்ச அளவுக்கு அவனால் அதை இது பண்ணவே முடியாது, வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது சார். அதனால தான் அவன் தமிழ்நாடை நோக்கி ஓடி வர்றான். அங்கே அவனுக்கு 250 ரூபா சம்பளம்னா இங்கே அவனுக்கு 500 ரூபா சம்பளம். விவசாயம் பண்ணுறாங்களே சார், விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் கூலி வேலை பார்க்குறாங்கல்ல. இங்கே நம்ம ஆளுகளுக்கு வந்து 470 ரூபா சம்பளம்னா அங்கே அவங்களுக்கு வெறும் 300 ரூபா தான் சம்பளம். யோசிச்சு பாருங்க. குஜராத் நல்ல மாநிலம், டெவலப்பான மாநிலம், தமிழ்நாடு அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப மோசமான மாநிலம் இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த கல்வி தரம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லை, அந்த கல்வி தரம் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? படித்து முடிச்சுட்டு பிள்ளைய மேற்கொண்டு படிக்க போனால் தானே அந்த கல்வி அதுலேருந்து தானே சார் அதுக்கு தானே தமிழ்நாடு இத்தனை வருஷமாக போராடுச்சு. இப்போ தமிழ்நாடு உண்மையிலே ஏன் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருந்தா அதுக்கு ஒரே ஒரு காரணம், வெறும் இந்த பண வசதியை பெருக்கிறது மட்டும் கிடையாது, உற்பத்தியை பெருக்கிறது மட்டும் கிடையாது, பொருளாதாரத்தை பெருக்கிறது மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து ஈக்குவலாக அந்த கல்வி நீரையும் சமச்சீர் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா, அதுதான். இப்போ குஜராத்தில் இந்த 12வது பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அந்த பாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை மட்டுமே வெறும் 27% தானா, வெறும் 27. நம்ம இதில் அந்த பாஸ் பண்ணுற 12th பாஸ் பண்ணுற எண்ணிக்கை 90% சார். சார் எங்கேருந்து எங்கே கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னமும் சொல்ல போனால் அவங்க மேற்கொண்டு பாஸ் பண்ணவங்க காலேஜ் படிக்க போகிறது அந்த பர்சன்டேஜ்லேயே பாதி தானா. நம்ம இதில் 100க்கு 50 பேர் படிக்க போகிறான். மேற்கொண்டு இந்த பாலிடெக்னிக்கு ஐடிஐ அது இதுன்னு போயிடுறாங்க. 100க்கு 50 பேர் மினிமம் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க சார். இப்போ இந்த 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் அப்படின்றது ஒரு 2000 கம்பெனி தான். 2021 வெறும் ஸ்டார்ட் அப் 2000 கம்பெனி தான். இந்த 5 வருஷத்தில் ஸ்டார்ட் அப் ஆல்மோஸ்ட் 12,000 போயிருக்கு. ஏன் இவ்வளவு ஸ்டார்ட் அப்? எப்படி இவ்வளவு ஸ்டார்ட் அப் வரும்? நீங்கள் ஸ்டார்ட் அப்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி உடல் உழைப்பு போடுறது கிடையாது, இங்கேருந்து வர்றது. அது வந்து திங்க் டேங்க்கும்பாங்க. நம்ம உட்காந்து அதாவது ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து யோசிச்சு புதுசாக என்ன பண்ணலாம், இது எல்லாம் செய்கிறாங்க சார். இதையெல்லாம் தான் கொண்டு வரத்துக்கு தமிழ்நாடு அவ்வளோ பாடுபட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றிலாம் இங்கே இருக்கிறவனுக்கு எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. வெறும் காசு எவ்வளோ வாங்கியிருக்கு, இதை எவ்வளோ பண்ணியிருக்கு, அவ்வளவுதான். வெறும் அந்த காசு கணக்கை மட்டும் கடன் வாங்காதது மட்டுமே. பட் இங்கே இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்ஸ் அதை பற்றி எவனாச்சும் ஒருத்தன் பேசணும். ஒன்றும் இல்லை சார், இந்த இந்தியா முழுக்க நீங்கள் கணக்கெடுத்து, இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், நான் சவுத் இந்தியாவில் இந்தியா முழுக்க கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உற்பத்தி தொழிற்சாலை இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் என்கிட்ட ஒரு 100 பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரில் 41 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெண்கள். நான் சொல்கிறது வெறும் பெண்கள், ஆண்களை சொல்லலை, வெறும் பெண்கள். 100 பொண்ணுங்க இந்தியா முழுக்க வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 41% பேர் தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க. என்டையர் இந்தியாவுக்கு எவ்வளவு இது டெவலப்பான மாநிலமா, அது டெவலப்பான மாநிலமா?
வெறும் வந்து நீங்கள் சொல்ல அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் மேனுவல் ஒர்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கில்டு லேபர். சொல்கிற புரியுதா? அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், அதை ஆப்ரேட் பண்ணுற அந்த இது இருக்கணும், எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல எலிஜிபிளாக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. 41% பண்ணுறாங்க சார். ரெண்டாவது, குஜராத்தில் இருக்க வளர்ச்சி இப்போ எப்படி அந்த 21% வறுமை கோட்டுக்கு கீழே போச்சு? குஜராத்தில் இருக்க வளர்ச்சி அப்படின்றது குஜராத் மக்கள் அனைவருக்கும் இருக்கிற வளர்ச்சி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க வளர்ச்சின்றது மேலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியா. பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறான்றது இல்லை, அவன் எவ்வளோ பயனடைகிறான்றது தான் முக்கியம். ஏன்னா கீழே இருக்கிறவன் மேலே வர்றதுக்கு நேரம் ஆகும், ஆனால் மேலே வர்றதுக்கான படிக்கட்டுகளை கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம், அதுதான் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அந்த வேலையை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே எவனும் குஜராத்து பயங்கரமான மாடலு, குஜராத்து மக்களுக்கான மாடலு அப்படின்னு எவனாச்சும் தூக்கிட்டு வந்தீங்கன்னா தட்டை உடச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்ருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தான் பிடிஆர் மிரட்டி விட்டுருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறது தான் சார் நல்லது. இல்லைன்னு வைங்கள இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுறது தானே அவங்களுக்கு வழக்கம். என்னென்ன அதான் என்னென்ன டேட்டா இருக்குது, களத்தில் என்ன நடக்குது, எப்படியெல்லாம், இதை பற்றியெல்லாம் எவனும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பேசினா மாட்டிக்குவாங்கல்ல இங்கே. அப்படி இருக்கிறதுக்காக தான் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச இவர் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்தாலும் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா அத்தோடு முடிச்சுக்குவாங்க. பார்ப்போம். இதுதான் பிடிஆர் செஞ்ச சம்பவம், தரமான சம்பவம். நன்றி.